வணக்கம், நான் உங்கள் பிரான்ஸ்லேருந்து. இன்றைக்கு ரத்னம் கிச்சனில் ஒரு சூப்பரான வஞ்சிர மீன் பொரிச்சு குழம்பு வைக்க போகிறேன். இந்த குழம்பு வைக்கிற முறையை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட அந்த ஒரு பிரியாணி செய்த ஒரு டேஸ்ட்டுக்கு வரும். அந்த குழம்பு இந்த டேஸ்ட்டு பிரியாணி செய்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு வரும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் போட போகிறேன்றதை பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வஞ்சிர மீன் பொரிக்கிறதுக்கு நான் முதல்ல அந்த எங்களோட வீட்டில் முளைச்சி வந்த மல்லி அதை காஞ்சி வைக்கிறந்தது அதை இடித்து போட்டிருக்கிறேன். மல்லித்தூள், அதோட மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போ இதை பிரட்டி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் லேசாக ஒரு 50% பொரிச்சு எடுக்கணும். பொரிச்சு எடுத்து போட்டு தான் அப்புறம் குழம்பு வைக்கணும். இப்போ இதை வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி குழச்சி போட்டு என்ன சொன்னால் அந்த மல்லித்தூள் மல்லித்தூளுக்கு அந்த வெடுக்குத்தன்மை அது இல்லாமல் போயிடும், குறைஞ்சிரும் இருக்கிறத விட. இப்போ வஞ்சிர மீன் செய்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறி போச்சு. இப்போ இதை ஒரு 50% பொரிச்செடுப்போம். நான் இதை வெளியில் வச்சு தான், இது அப்பார்ட்மெண்ட் வீடு, உள்ளே வச்சு பொரிச்சா வீடு ஃபுல்லாக மணந்து கொண்டே இருக்கும். அதால் வெளியில் வச்சு பொரிக்கிறேன். ஒரு சின்ன ஒரு கேஸ் அடுப்பில். ஊரில் கரண்ட் அடுப்பு தானே. அப்புறம் இதை பொரிச்சு எடுத்துருவோம். அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்குள்ள மனம் குறைவாக இருக்கும். இல்லாட்டிக்கு அவ்வளோ சீக்கிரம் போகாது. வெளியில் போய் வரைக்கே இந்த பஸ்ஸுகளில் போய் வரக்குள்ள எங்களுக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்க வரைக்கும் தான் அந்த மனம் தெரியும். அப்போ அதால் ஓரளவு இந்த மாதிரி செய்யறதுல நல்லதானே. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெளியில் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, கொஞ்சம் வெளியில் மரங்கள் எல்லாம் பழுத்து இலையெல்லாம் உதுத்துட்டு இருக்குது. குளிர் ஓரளவு. இப்போ இன்றைக்கெல்லாம் 3 டிகிரியில் இருக்குது குளிர். இருந்தாலும் மீனை வீட்டை வச்சு பொறிக்கலாது, அதான் உள்ள வெளியில் வச்சு பொறிக்கிறேன். வாங்குவோம், மீனை பொறிச்சு போட்டு அப்புறம் மீன் குழம்ப வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு பெரிய வெங்காயம், முழு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொஞ்சம் தாராளமாக எடுத்திருக்கேன். ஒரு 10 பூண்டு சின்ன சின்னனா அதை குத்தி போட்டு வெட்டி வச்சிருக்கிறேன். இது கல்பாசி ஒரு துண்டு ஒரு இது எடுத்து வச்சிருக்கேன். இது நல்லா இருக்கும். அதான் ஒரு வித்தியாசம் தெரியும். அதில் பிரியாணியோட டேஸ்ட்டு தரும். இதில் எங்களோட தோட்டத்து பச்சை மிளகாய் சின்னந்தான், அதனால் ஒரு 10 பச்சை மிளகாய் அப்படியே முழுசாக போட போகிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன கரண்டியால் ஒரு 1/2 கரண்டி வெந்தயம், 1/2 கரண்டி பெருஞ்சீரகம், பெரிய கரண்டியால் 2 கரண்டி மிளகாத்தூள், 1/2 கரண்டி மஞ்சள் தூள், தேங்காய் பால், கெட்டியான பால் தேவையான அளவு, தேவைக்கு ஏற்ற மாதிரி விடலாம். நான் இதில் ஒரு கப் வச்சிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற விட்டுருக்கிறேன். வாங்கோ இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் கொதிச்சிருச்சு. நான் பெரிய கரண்டியால் 3 கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும். தேங்காய் இல்லை, அதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன். இப்போ இந்த பெருஞ்சீரகம் வெந்தயத்தை போடுவோம். ஏன்னா எண்ணெய் கொதிச்சதுனால எல்லாத்தையும் கடகண்டு போட்டுருவணும். கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, இவ்வளோதான் முதல் போடணும். கல்பாசியையும் உள்ளி பூண்டையும் இது பாதி வெந்த பிறகு போடுவோம். இந்த மாதிரி எல்லாம் வடிவாக செய்கிற மாதிரி கிளறி போட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை நான் இப்போவே போடுறேன். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி போடலாம். நான் 1 கிலோ வஞ்சிரம் மீன் எடுத்ததுனால அதுக்கேற்ற மாதிரி இந்த உப்பை போடுறேன். வஞ்சிரம் மீன் நாங்கள் எல்லாம் பொரிச்சு எல்லாம் எடுத்தாச்சு. அதை பிறகு போலையில் காமிக்கிறேன். இது ஒரு 50% பொரிக்கணும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் பொரிஞ்சதுனால நான் அந்த புளித்தண்ணி கொஞ்சம் விட்டுருக்கிறேன். புளித்தண்ணி விட்டுட்டு பாருங்க, இந்த மாதிரி செய்யல அந்த வெங்காயம் பொரிஞ்ச வெங்காயம் எல்லாம் அந்த தண்ணியில் ஊறி நல்லா வந்துடும்.
இப்போ வந்து மிச்ச புளியை வந்து கரைச்சி விடுவோம். அதை கரைச்சி விட்டுட்டு புளி விட்டது பிறகு தான் நான் அந்த மிளகாத்தூள் போட போகிறேன். பார்த்தீங்கன்னா அந்த புளி தண்ணி வந்து பாருங்க நல்லா வத்தி வந்துருச்சு. அப்போ அந்த வெங்காயத்தோட ஊறிடுச்சு. இப்போ வந்து இந்த பாருங்க கரைச்சி வச்ச புளியை போடுறேன். அப்போ இந்த கரைச்சி வச்ச இந்த புளி வந்து ஒரு கொதி வந்தோடனே நான் இந்த மிளகாத்தூளை போட்டு இதுக்கு கிளற போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புளி கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த மிளகாத்தூளையும் மஞ்சத்தூளையும் போடுவோம். போட்டுட்டு பாருங்க இந்த அந்த புளி இந்த கொதி இருக்கிறதுனால மிளகாத்தூள் வந்து அதோட வந்து உடனே சேர்ந்து அந்த மிளகாய் இந்த வெக்க வந்து போயிடும். பாருங்க இந்த பாருங்க உடனே எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா? சரியா? அப்போ நான் இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் விட போகிறேன். இப்போ பாருங்க இந்த இதால் வந்து 1 கப் தண்ணி விடுறேன். இது போதும். குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் இது நல்லா இருக்கும். நல்லா அந்த ஊறணும். இப்போ பொரிச்சு வைக்கிறதுனால குழம்பு வந்து உடனே சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டு வந்து குறைவாக இருக்கும். மீன் பொரிச்ச மீன்ன்றதுனால கொஞ்சம் ஊறணும். குறைஞ்சது ஒரு காய்ச்சினதுக்கு பிறகு ஒரு 2 மணி நேரம் அந்த குழம்புல இருந்தால் தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புல ஊறி போய் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மீன் வந்து பாருங்கள் நான் 50 வீதத்துக்கு மேலே பொரிச்சு எடுத்துட்டேன். வெளியில் வச்சு பொரிச்சதுனால வீட்டுக்குள்ள வந்து மனம் குறைவாக இருக்கும். மீன் குழம்புண்டாலே ஏற்கனவே அது மனம் இருக்கும். இருந்தாலும் மேக்சிமம் குறைச்சி செய்யணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. அப்போ அந்த என்னது இந்த மல்லித்தூளும் மஞ்சள் தூளும் போட்டு பிரட்டினதுனால மீனோட வந்து இந்த கவச்சி அந்த மனம் இருக்குல்ல அது வெடுக்கு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால தான் அப்படி செய்கிறது. அதோட வந்து டேஸ்ட்டும் இருக்கும். வாங்க இப்போ வந்து குழம்பு கொதிச்சிருச்சு. பார்த்தீங்களா? குழம்பு கொதிச்சிருச்சு. புளிக்கரைசல் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து தேங்காய் பாலை விடுறேன். தேங்காய் பாலை விட்டுட்டு ஒரு கொதி வேற மீனை போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ஒரு கொதி வந்தோடனே மீனை போடுவோமா. எல்லா மீனையும் போட்டுட்டு அடுப்பை வந்து ஒரு மிதமான சூட்டில் வந்து 15 நிமிஷம் விடுவோம். அப்போ தான் அந்த மீனோட சேர்ந்து குழம்பு கொதித்து அந்த மீனோட டேஸ்ட் வந்து குழம்புல இறங்கும். 15 நிமிஷம் அடுப்பை நல்லா குறைச்சி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆச்சு. பாருங்க மிதமான சூட்டில் குழம்பு சூப்பராக வெந்து வந்துருச்சு. பாருங்க எண்ணெய் தன்மையும் மேலே வந்ததுனால இப்போ அடுப்பு நிப்பாட்டியாச்சு. அருமையான குழம்பு வஞ்சிர மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஒரு பவுலில் மாற்றிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமையான வஞ்சிர மீன் குழம்பு பொரிச்சு வச்சது சூப்பராக வந்திருக்கு. ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு. வித்தியாசமாக தான் செய்திருக்கிறேன். நீங்கள் முழு வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நான் எப்படி செய்திருக்கேன்னு சொல்லி. பாருங்கோ, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.